மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென் மண்டல முதல்வர்கள் மாநாடு சென்னை கோவளத்தில் நடைபெற்றது. தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் விஜய், கர்நாடகா, கேரளம் மாநில முதல்வர்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான், லட்சத்தீவு துணைநிலை ஆளுநர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தென்மண்டல குழு கூட்டத்தின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் பங்கேற்றார். ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா மற்றும் முதல்வர் விஜய் அருகருகே அமர்ந்திருந்தனர். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாய உத்தரவுகள் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளை உரிய காலத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றும் தென்மண்டல குழு கூட்டத்தில் முதல்வர் விஜய் பேச்சு. நீதிமன்ற தீர்ப்புகளின்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும். கோவளத்தில் நடைபெற்ற தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை மசோதா பரிசீலிக்கப்படும் போது தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய எந்தவொரு மாநிலத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ சதவீதமும் குறையாது என்பதற்கான சட்டப்பூர்வ உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல குழு மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். +2 மதிப்பெண் அடிப்படையில் MBBS மற்றும் BDS மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் பேச்சு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களின் 30% பங்களிப்பை வழங்குவதாக முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். உற்பத்தி, சேவை மற்றும் கண்டுபிடிப்புகளில் தென்னிந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் பெருமிதம். நீர் பங்கீடு என்பதிலிருந்து நீர் ஒத்துழைப்பு என்ற நிலைக்கு மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தென்மண்டல குழு கூட்டத்தில் கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் பேச்சு. கர்நாடகா எப்போதும் அண்டை மாநிலங்களின் உரிமைகளை மதித்து செயல்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை திட்டம் கர்நாடகாவிற்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் முக்கியமானது என கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் பேசியுள்ளார். மேகதாது அணையில் சேமிக்கப்படும் ஒவ்வொரு துளி நீரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுக்கு உதவும் என்பதால் எங்களுக்கு உதவுங்கள் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ரேஷன் அரிசி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி தீவனமாகவே பயன்படுத்தப்பட்டதாக செங்கோட்டையன் கூறிய நிலையில் திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் ரேஷன் அரிசியை ஏழை, பணக்காரர் என அனைத்து தரப்பு மக்களும் சாப்பிடுவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். ரேஷன் அரிசி சாப்பிடுவதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் என்றும் அவர் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. தான் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவன் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். 90% மக்கள் ரேஷன் அரிசியை இட்லி, தோசை மாவு அரைக்கவே பயன்படுத்துவதாகவும் அவர் பேரவையில் கூறியுள்ளார். சிறு வயதிலேயே BHL இருக்கும் பொழுது
ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போது அரிசியோட அளவு வந்து எப்பயுமே பெருசா இருக்கும். அதிகமான உற்பத்தி பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு நம்ம சரியான நெல்லை அரிசியை கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இது பதிவு பண்றோம். உண்மையாக சொல்லுகிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசியை உயர்தரமாக வழங்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறியுள்ளார். அரசு வழங்கும் இலவச திட்டங்கள் அனைத்தும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் தரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாண்பு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்பு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டில் சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. சன்னரக நெல் விளைச்சல் மிக குறைவாகவே வருவதால் அது அதிகம் கிடைப்பதில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்தார். வருடத்திற்கு ஒரு போகம் மட்டும் விளையும் சன்னரகத்தால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்காது என்றும் அவர் கூறினார். மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-31, 46, AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு, அதுபோல் சன்ன ரகம், அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்ன ரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது. விவசாயிகளிடமிருந்து காலதாமதமின்றி நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். கொள்முதல் செய்யும் நெல்லை உடனே அரவைக்கு அனுப்பி வைத்தால் ஆந்திராவை போல தமிழ்நாட்டிலும் ரேஷன் கடைகளில் தரமான அரிசியை விநியோகிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும் சொல்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையா இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்ல டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணா இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். திமுக ஆட்சியில் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக செய்தித்தாள் ஆதாரங்களை காட்டி பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜயின் உத்தரவின்படி தீபாவளிக்கு முன்னரே தரமான ரேஷன் அரிசி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம். எங்க நம்மகிட்ட இப்போ நம்மகிட்ட 64 லட்சம், கிட்டத்தட்ட 64 மெட்ரிக் டன்னுக்கு நம்மகிட்ட நெல் இருக்கு. அதை அரிசியாக மாற்றி வருங்காலங்களில் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். நெல் உற்பத்தி அதிகரித்தாலும் வளைகுடா நாடுகளின் போர், எரிபொருள் விலை காரணமாக அரிசி விலை உயர்ந்துள்ளதாக அமைச்சர் வெங்கடரமணன் பேரவையில் விளக்கம் அளித்தார். தமிழகத்தைப் போல மற்ற மாநிலங்களிலும் அரிசி விலை உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். வளைகுடா போர் இருப்பதாலும் அந்த போர் முடிஞ்ச உடனே பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த விலை ஏறி இருக்கு. விரைவில் கருதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உள்ளன. தமிழ்நாட்டில் போதுமான அரிசி அளவு கையிருப்பு உள்ளது, பற்றாக்குறை எதுவும் இல்லை. இந்த ஆண்டு நெல் விளைச்சலும் அதிகமாக காணப்படுவதால் அரிசி தட்டுப்பாடு எதுவுமே இல்லை. இது முந்தைய இந்த உயர்வு மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணலாம்.
இப்போ கர்நாடகாவோ தெலுங்கானாவோ ஆந்திராவோ கேரளா எந்த ஊருக்கு போயிருந்தாலும் எல்லா ஊர்லேயுமே இந்த 5 ரூபாய் 6 ரூபாய் உயர்வு எல்லா அரிசியிலுமே இருக்கு. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி தொடர்பான புகார்கள் வரவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். ரேஷன் அரிசி விநியோக திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அமைச்சர் பாராட்டியதாகவும் அவர் கூறினார். கலசாற்றர் என்ற இயந்திரம், அதாவது இந்திய உணவுக்குள்ள தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா அரிசி ஆலைகளிலும் கலசாற்றர் இயந்திரம் கம்பல்சரியாக பொருத்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு முதலமைச்சர்கள் அதை பொருத்த வேண்டும் என்று முடிவு செய்து 30 லட்சம் ரூபா முதல் 50 லட்சம் ரூபா செலவு கள்ளசாற்றை பொருத்தி மக்களுக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் அரிசி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி மக்களுக்கு கொடுத்தோம். ஆனால் 38,000 ரேஷன் கடையில் கொடுத்தோம். எந்த ஊரிலும் நாங்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஊர்லேயுமே இப்படி ஒரு புகார் வரவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக ஆட்சியில் பருவம் தவறி பெய்த மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்ததாக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறினார். தாவேக ஆட்சி சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கியுள்ளதா என்ற கேள்விக்கு 100 நாட்களில் எப்படி சேமிப்பு கிடங்குகளை கட்ட முடியும் என்று அமைச்சர் வெங்கடரமணன் பதிலளித்தார். அதே போல் திடீரென்று ஒரு மழை பெய்யுது, திடீரென்று இப்போ ஒரு படத்தை காட்டின பேப்பரில் அது திடீர் மழை, அது பருவம் தவறிய மழை பெய்த காரணத்தால் நெல் கொள்முதல் செய்த இடங்களை நெல் இருந்த அன்றைய தினம் இரவு 10 மணிக்கு நம்ம இங்கே அப்போது துணை முதலமைச்சர் வந்த இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் தஞ்சை வந்து பார்வையிட்டு உடனே அந்த நெல்லை பாதுகாப்பான இடத்திலே ரயில்வே மூலமாக அங்கே உள்ள இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுடைய அதிகாரியாக இருக்கின்றார்கள். வாங்கியாச்சு, அங்கங்கே அடுக்கி வச்சாச்சு. இப்போ எங்ககிட்ட 100 நாள் தான் இருக்கு. எங்கிட்ட இப்போ உடனே குடோனு கட்டுங்க, உடனே ப்ராசஸ் பண்ணுங்கன்னா, உங்கள் ஆட்சி காலங்கள்லேயே இப்போ நான் சொன்ன 36 கவர்டு குடோன், 71 அன்கவர்டு குடோன் எல்லாமே ப்ரொப்போசல் இருந்திருக்கு 2025. எந்த எஸ்டிமேஷன் பண்ணல, எந்த ப்ராசஸும் பண்ணலை. இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் துரிதப்படுத்தி நாங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே எங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 லட்சம், இன்றைக்கு தேதி வரை 64 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நம்ம நெல் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எந்த நேரங்களிலும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, நெல்மணிகள் வேஸ்ட் ஆகக்கூடாது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு 4 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை. பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் வகைக்கு ஏற்ப 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. மதுரையில் தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த இயற்பியல் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியரிடம் மாணவிகள் அளித்த ரகசிய புகாரின் பேரில் ஹாஸ்டல் வார்டன் உட்பட 4 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோயிலில் சர்பத் குடித்துவிட்டு திருவனந்தபுரம் திரும்பிய 3 வயது பெண் குழந்தைக்கு ஷிகெல்லா பாக்டீரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்பத்தில் சேர்க்கப்பட்ட தூய்மையற்ற தண்ணீரால் இந்த பாக்டீரியா பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு தீவிர விசாரணை நடக்கிறது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் விசா பிரிவு அருகே இருந்த அனுமதியற்ற கட்டுமானங்கள் மற்றும் தடுப்புகள் அகற்றப்பட்டது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக தடுப்புகளை பாகிஸ்தான் அகற்றியதற்கு பதிலடியாக இந்தியா அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் உள்ள உலகின் மிக உயரமான சினாப் பாலத்தில் வந்தே பாரத் ரயில் புதிய சாதனை படைத்துள்ளது. வந்தே பாரத் ரயில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்த வீடியோவை பகிர்ந்து ரயில்வே பெருமிதம். அமெரிக்காவின் தேசிய கடன் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 3822 லட்சம் கோடியாக உள்ளது. அரசு செலவினங்கள் தொடர்ந்து அதிகரிப்பால் ஏற்பட்டுள்ள கடன் சுமையினால் அமெரிக்க பொருளாதாரத்தில் நிதி நெருக்கடி ஏற்படும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.